வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சத்யா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த 9வது திரைப்படம் தமிழறியும் பெருமாள் திரைப்படத்தின் டைட்டில் கார்டு மற்றும் கதை என்னன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி 1942ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி உமா பிக்சர்ஸ் தயாரிப்பில் டி.ஆர். ரகுநாத் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தமிழறியும் பெருமாள். இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் டி.எஸ். துரைராஜ் விறகு தலையனாக முனியன் என்ற கதாபாத்திரத்திலும், கதாநாயகியாக எம்.ஆர். சந்தானலட்சுமி தமிழறியும் பெருமாள் என்ற கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளனர். மேலும் இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்.ஜி. சக்கரபாணி, வி.ஏ. செல்லப்பா, காளியன் ரத்னம் மற்றும் பலர் நடித்துள்ளனர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சந்தனகுமாரன் என்ற கதாபாத்திரத்திலும், வி.ஏ. செல்லப்பா அவர்கள் நக்கீரர் என்ற கதாபாத்திரத்திலும், எம்ஜிஆருக்கு ஜோடியாக பட்டம்மாள், ஏலாங்குழலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். முன் ஜென்மத்தில் சேர முடியாமல் போன காதலர்கள் மறு ஜென்மத்தில் எவ்வாறு ஒன்று சேர்கின்றனர் என்பதை விளக்கும் படமாக அமைந்தது. சமஸ்கிருத கவிஞரும் நாடக ஆசிரியருமான காளிதாசனின் கதையிலிருந்து இக்கதை உருவாக்கப்பட்டது. தமிழறியும் பெருமாள். பாடலிபுத்திரிக்கு அரசனான பத்திரகிரியின் மகன் சந்தனகுமாரன். ராஜகுமாரன் ஆகிய அவன் அழகே உருவானவன். ஆனால் கல்வி அறிவில்லாதவனாக இருக்கின்றான். இதனால் தன் தந்தையின் கோபத்திற்கு ஆளாகி நாட்டை விட்டு துரத்தப்படுகின்றான். துரத்தப்பட்ட ராஜகுமாரன் பல கஷ்டங்களை அனுபவித்து இறுதியாக அழகாபுரியை அடைகிறான். அழகாபுரியின் ராஜகுமாரி ஏலாங்குழலி தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த சந்தனகுமாரன் அவளுடைய அழகில் மயங்கி விடுகிறான். ராஜகுமாரியும் சந்தனகுமாரனின் அழகில் மயங்குகிறாள். மேலும் தன்னை அந்த ஊரில் உள்ள சாவடியில் சென்று இரவு சந்திக்குமாறு ஓலை ஒன்றை எழுதி சந்தனகுமாரனிடம் கொடுக்கின்றாள். ஆனால் கல்வி அறிவில்லாத சந்தனகுமாரன் அதில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை தெரியாமல் அந்த ஓலைச்சுவடியை குஷ்டரோகி ஒருவனிடம் காண்பித்து அதை படித்து காட்ட சொல்கிறான். வஞ்சக எண்ணம் கொண்ட குஷ்டரோகி, ராஜகுமாரி உங்களை கொண்டுவிடப் போவதாக எழுதியிருக்கிறார் என்று சந்தனகுமாரனிடம் கூறுகிறான். கோபம் கொண்ட ராஜகுமாரன் அங்கத்தை விட்டு சென்று விடுகிறான். குஷ்டரோகி ராஜகுமாரன் வேடத்தில் சென்று ஏலாங்குழலியை சந்திக்கின்றான். சந்தேகம் கொண்ட ஏலாங்குழலி வந்திருப்பது ராஜகுமாரன் இல்லை என்பதை உணர்கிறாள். குஷ்டரோகி அவனை பலவந்தப்படுத்த முயல்கின்றான். ஏலாங்குழலி அநியாயமாக தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். இதற்கு இடையில் கோபம் கொண்டு சென்ற சந்தனகுமாரன் குஷ்டரோகியின் பேச்சில் நயவஞ்சகம் உள்ளதை உணர்கின்றான். ராஜகுமாரியை காண திரும்ப வருகிறான். ஆனால் ஏலாங்குழலி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதை கண்டு வருத்தப்படுகிறான். சந்தனகுமாரனிடம் ஏலாங்குழலி நடந்தவற்றை கூறி உயிரை விடுகிறாள். சந்தனகுமாரனும் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான். இருவரும் தங்களுடைய ஆசை காதல் நிறைவேறாமல் இறந்துவிடவே ஆவிகளாக சுற்றித் திரிகின்றனர். சில நாட்களுக்கு பிறகு அந்த சாவடியில் ஔவையார் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போது ஆவிகளான சந்தனகுமாரனும் ஏலாங்குழலியும் ஔவையாரை மிரட்ட இருவரும் தங்களுக்கு நேர்ந்த துன்பத்தை ஔவையாரிடம் சொல்கின்றனர். ஔவையார் அவ்விருவர்களையும் சாந்தி அடைய செய்து மறுபிறவியில் அவர்கள் தம்பதிகளாகும் பாக்கியம் கிட்டும் என்று கூறி செல்கின்றார். மறுபிறவியில் ஏலாங்குழலி சோழ நாட்டு மன்னன் கரிகால் சோழனுக்கும் தாசி மரகத வடிவுக்கும் மகளாக பிறக்கின்றாள். செண்பக வடிவு என்ற பெயரில் வளர்ந்து வருகிறாள் ஏலாங்குழலி. தாசி மரகத வடிவின் தோட்டக்காரன் முருகனின் தம்பியாக முனியன் என்ற பெயரில் வளர்ந்து வருகிறான் சந்தனகுமாரன். சிறு பிள்ளைகளான செண்பக வடிவும் முனியனும் இணைப்பிரியா நண்பர்களாக இருப்பதை கண்ட மரகத வடிவு கோபம் கொண்டு தோட்டக்காரன் முருகனையும் முனியனையும் துரத்தி விடுகிறாள். செண்பக வடிவும் முனியனும் பிரிந்து விடுகிறார்கள். நாட்கள் செல்லுகின்றன. கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய செண்பக வடிவு ஒரு முறை சோழ சாம்ராஜ்யத்தில் விவாத போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறாள் மற்றும் தமிழறியும் பெருமாள் என்ற பட்டத்தையும் பெறுகிறாள். தன்னை வாதத்தில் எவன் ஒருவன் ஜெயிக்கிறானோ அவனையே கணவனாக ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறாள் மற்றும் வாதத்தில் தோற்பவர்களை தன் இஷ்டத்துக்கு தண்டிக்கும் உரிமையை தனக்கு அளிக்குமாறு மன்னனிடம் கேட்கிறாள் செண்பக
செண்பகவடி. சோழ மன்னன் கரிகால் சோழனும் சம்மதிக்கின்றான். இதற்கென பிரத்யேக அரண்மனை ஒன்றையும் கட்டித்தருகிறான் சோழ மன்னன். பல வித்வான்களும் ராஜகுமார்களும் செண்பகவடிவின் வாதத்தில் தோற்று அவமானம் அடைகின்றனர். வாலிப வயதை அடைந்த முனியன் விறகு வெட்டி வேலை செய்து வருகிறான். ஒரு நாள் விறகு வெட்டி கொண்டிருந்த முனியன் அந்த வழியாக தோழிகளுடன் கோயிலுக்கு சென்ற செண்பகவடிவை சந்திக்கின்றான். இருவரின் சந்திப்பும் சண்டையில் முடிகிறது. இருவரும் வளர்ந்துவிட்ட காரணத்தினால் சிறு வயதில் நண்பர்களாக இருந்தோம் என்பதை அறியாமல் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். ஆத்திரம் கொண்ட முனியன் அகங்காரம் கொண்ட செண்பகவலியை மணந்து உன் ஆணவத்தை அடக்குகிறேன் பார் என்று சபதம் செய்கின்றான். கல்வியறிவில்லாத முனியன் கல்வி கற்க முயல்கின்றான். ஆனால் பூர்வ ஜென்ம வினையால் அவன் கல்வி கற்க முடியாமல் போகிறது. ஒருமுறை சங்க புலவர்களின் தலைவரான நக்கீரரை சந்திக்கும் வாய்ப்பை பெறுகிறான் முனியன். மற்றும் வித்வச்சருக்கு கொண்ட தமிழரின் பெருமாள் செண்பகவல்லியை வாதத்தில் வெல்ல உதவி புரியுமாறு வேண்டுகிறான். நக்கீரரும் முனியனின் விருப்பத்தை நிறைவேற்றி வாதத்தில் தமிழரின் பெருமாளை வெல்வதற்குண்டான வழியையும் சொல்கின்றார் மற்றும் இருவரையும் சேர்த்து வைக்கின்றார். முன்பிறவில் சந்தனகுமாரனாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் மறுபிறவியில் விறகு வெட்டியாக டி.எஸ். துரைராயும் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 22 பாடல்கள். வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் சிறந்த ஒளிப்பதிவு, இசை, காட்சி அமைப்பு இந்த திரைப்படத்தில் சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த திரைப்படத்தின் நெகட்டிவ் பாதுகாக்கப்படவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அறியப்படாத சுவாரஸ்யமான தகவலுக்கு சத்யா கிரியேஷன் சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.